மெட்ராஸ் உயர்நீதிமன்ற பணிக்கு செய்முறை தேர்வுக்கு 70 மதிப்பெண்கள் வரப்போகுது. அந்த செய்முறை தேர்வுக்கான 70 மதிப்பெண்களை நம்ம எப்படி அந்த ப்ராக்டிக்கலை பண்ணி வாங்கணும் அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். அடுத்தது உங்களை இன்டர்வியூவில் கேள்வி கேட்கும் பொழுதும் சில விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு போனால் ரொம்ப பெட்டராக இருக்கும். அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்புறம் ஒவ்வொரு வேலையும் இருக்கு இல்லையா, அலுவலக உதவியாளர்லேருந்து மசால்ஜி வரைக்கும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேலையினுடைய தன்மை என்ன அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அனைவருக்கும் வணக்கம். மெட்ராஸ் உயர்நீதிமன்ற ஆட்சேர்ப்பு பணிக்கு விண்ணப்பித்து அந்த பணிக்காக தயாராகக்கூடிய அனைவரும் அதற்கான பாடத்திட்டங்கள் என்ன இருக்குன்னு இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோவில் கொடுத்துருக்கோம், பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் அதுக்கு எப்படி ஆன்லைன் கிளாஸஸில் கலந்துக்கணும் அப்படின்றதையும் நம்ம சொல்லியிருக்கோம். அந்த படிப்பில் இருக்கக்கூடிய 100 மதிப்பெண்கள் எங்கிருந்து இடம்பெறும், 50 தமிழ் வினாக்கள் எங்கிருந்து இடம்பெறும், 50 பொது அறிவு வினாக்கள் எங்கிருந்து இடம்பெறும் அப்படிங்கிறதையும் இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோவில் நீங்கள் போய் பார்த்துக்க முடியும். இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, செய்முறை தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு 70 மதிப்பெண் வைக்கிறாங்க. அந்த செய்முறை தேர்வில் 70 மதிப்பெண் வாங்கணும்னா அந்த பணியினுடைய தன்மை என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு போகணும். இப்போ நாம் ஒரு குறிப்பிட்ட பணியை மட்டும் இந்த 17 பணியிடங்களில் ஒரு குறிப்பிட்ட பணியான அலுவலக உதவியாளர் பணியிடத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த பணியினுடைய தன்மை என்ன அப்படின்னு பார்க்க போகிறோங்க. அந்த பணியினுடைய தன்மையை தெரிஞ்சுக்கிட்ட போனாதான் நீங்கள் ப்ராக்டிக்கலில் அது ரிலேட்டடான வேலை அங்கே கொடுப்பாங்க. ப்ராக்டிக்கல் மீன்ஸ் 70 மதிப்பெண் கொடுத்து அந்த வேலையை அங்கே உங்களை செய்ய சொல்ல போகிறாங்க. நீங்கள் அந்த வேலையை செய்ய தயாராக இருக்கணும். அந்த வேலையை நீங்கள் உங்களோட வீட்டில் இருந்து பண்ணிங்கன்னா எந்த அளவுக்கு அதை ரொம்ப ப்ராப்பராக பண்ணுவீங்களோ அந்த மாதிரியான ஒரு ப்ராசஸை உங்கள்கிட்ட எதிர்பார்ப்பாங்க. அதுலேயும் நீங்கள் டெலிவரி பண்ணிட்டீங்க அப்படின்னா 70 மதிப்பெண் கட்டாயமாக வருங்க. ஸோ வாங்க அந்த விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல்ல இந்த அலுவலக உதவியாளர் பணியிடத்திற்கு செய்முறை தேர்வுன்னு ஒன்று வைப்பாங்க. செய்முறை தேர்வில் உங்களுக்கு எவ்வளோ மதிப்பெண்கள் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்கன்னா 70 மதிப்பெண்கள் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த 70 மதிப்பெண்கள் நீங்கள் அந்த நீதிமன்ற வளாகத்திலேயோ அல்லது நீதிமன்றம் சார்ந்த இடங்கள்லையோ என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ராக்டிக்கலே நடத்துவாங்க. 70 மதிப்பெண்கள் இதெல்லாம் எப்போ நடக்கும்னா ரிட்டன் எக்ஸாம் முடிஞ்ச பிறகு நடக்கும். அந்த ரிட்டன் எக்ஸாம் முடிஞ்ச பிறகு நீங்கள் அங்கே போகணும். போனீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு நேமாக கூப்பிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ரோல் நம்பரையும் கூப்பிட்டு இந்த வேலையை நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குன்னு ஒரு டைமை பர்டிகுலராக மென்ஷன் பண்ணிப்பாங்க. அந்த டைமுக்குள்ளே நீங்கள் கொடுத்த வேலையை பர்ஃபெக்டாக செய்கிறீங்களா அப்படின்னு பார்ப்பாங்க. அதில் முதல் வேலை என்ன அப்படின்னா நீதிமன்றம் சார்ந்த பணிகள் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்போ நீதிமன்றம் சார்ந்த பணிகள்னா அந்த நீதிமன்ற வளாகத்தில் இருக்கக்கூடிய மர ஜாமான்களோ அல்லது நீதிமன்ற வாகனங்களோ அல்லது நீதிமன்ற அறைகள் இருக்கு இல்லையா, நிறைய ஹால்ஸ் இருக்கும், அப்புறம் நீதிபதிகள் தங்கக்கூடிய இடங்கள் இருக்கும். இந்த இடங்கள் எல்லாத்தையும் நீங்கள் ப்ராப்பராக எப்படி ஒரு மெத்தடை நீங்கள் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னு இதில் செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீதிபதிகளுடைய வீட்டு பணிகளும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா, நீதிபதிகளுடைய வீட்டு பணிகளும் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் முக்கியமாக சமைக்கிறது, துணி துவைக்கிறது, பாத்திரம் கழுவுறது, தோட்டப்பணிகள் செய்கிறது, இதெல்லாம் நீதிபதிகளுடைய வீடுகளில் நீங்கள் வேலைக்கு போகும் பொழுது நடக்க செய்யும். ஏன்னா இதெல்லாம் நாங்கள் கட்டாயமாக வழங்குவோன்னு அவங்க வெளிப்படையாக சொல்கிறதோட நோக்கம் என்னென்னா, இந்த பணிக்கு தயாராகக்கூடிய ஒவ்வொருவரும் இந்த பணியும் நீங்கள் சேர்த்து செய்யணுன்ற ஒரு நினைப்போடு தான் போகணும். ஏன்னா இதெல்லாம் நோட்டிஃபிகேஷனில் சொல்லியிருக்கிறதுனால நீங்கள் அங்கே வேலைக்கு போன பிறகு என்னது அலுவலக உதவியாளர்னு தானே கூப்பிட்டாங்க, ஆனால் நம்மளை என்ன பண்ணுறாங்க ஒரு ஜட்ஜஸோட வீட்டில் வேலை செய்ய சொல்கிறாங்களே அப்படின்லாம் நீங்கள் நினைக்கக்கூடாதுங்க. அதுக்கு தான் வெளிப்படையாக அந்த நோட்டிஃபிகேஷனில் சொல்லியிருக்கிறாங்க. அந்த விஷயத்தை தான் நம்ம எடுத்து பேசுகிறோம். ஓகே, அடுத்தது நீதிபதி தொடர்புடைய பணிகளாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, நீதிபதியினுடைய அலுவலகம், நீதிமன்ற அலுவலகம், அதில் இருக்கக்கூடிய அறைகள் இருக்கும், ஹால் நிறைய இருக்கும், அதை நீங்கள் சுத்தம் செய்யணும். அதுக்கப்புறம் நீதிமன்ற அலுவலக அறைகளை சுத்தம் செய்கிறது. நீதிமன்றத்தில் பதிவு அறை இருக்கும், நீதிமன்றம் சார்ந்த அனைத்து அறைகளும் நிறைய அதில் ஹால் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் சுத்தம் செய்கிறது உங்களுடைய முக்கியமான வேலை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இந்த அலுவலக உதவியாளர் வேலைக்கு போகிறவங்க. நீதிமன்ற வளாக கூரைகள் மற்றும் சுவர்கள் மரச்சாமான்களில் இருக்கக்கூடிய சிலந்தி வலைகளை நீக்குதல்னா நமக்கு நல்லாவே தெரியும். ஒட்டடை அடிக்கிறது நம்ம வீட்டில் பண்ணுவோம் இல்லையா, தூய்மை பணி மேற்கொள்வோம், அதே தான் அங்கேயும் பண்ணணும். அதுக்கப்புறம் மேலதிகாரி வழங்கக்கூடிய அனைத்து பணிகளையும் முகம் சுளிக்காமல் நீங்கள் செய்யணும். அதையும் எப்போ செய்யணும் அப்படின்னா, உங்களை விடுமுறை நாட்கள் இருக்க தான் செய்யும். பட் ஆனால் விடுமுறை நாட்கள் என்னைக்காவது நாங்கள் ஸ்பெஷலாக கூப்பிடுவோம். கூப்பிடுறப்போ நீங்கள் எந்த ரீசனும் சொல்லாமல் வேலை செஞ்சு கொடுத்துட்டு போகணும் அப்படின்னு இதில் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இப்போ பணி நேரம் என்னதான் அரசு ஊழியர்களுக்கு 8 மணி நேரமாக இருந்தாலும் பணி நேரம் என்பது இதில் பெருசாக இருக்காது. எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்க தேவைப்படுற நேரத்தில் கூப்பிடுவாங்க, தேவைப்படுற நேரம் வரைக்கும் நீங்கள் இருந்து செஞ்சு கொடுத்துட்டு போகணும். சரிங்களா? ஸோ அதனால இந்த பணிகள் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ண தேவையில்ல. இதில் உங்களுக்கு ஒர்க் ப்ரெஷர்ன்றது பெருசாக இருக்காது அப்படின்றது தான் நமக்கு இதுக்கு முன்னாடி வேலைக்கு போனவங்களோட அனுபவத்தில் சொல்லியிருக்கிறாங்க. கொஞ்சம் ஃப்ரீடமாகவே ஒர்க் பண்ண முடியும் இந்த மாதிரி பணிகளில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நிர்வாக காரணங்களுக்காக எந்த நேரத்திலும் வேறொரு இடத்திற்கும் நாங்கள் உங்களை மாற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
அதனால உங்களுடைய டிரான்ஸ்ஃபர் வந்து நீங்கள் பணி செய்கிறது நல்லா இருக்குது அப்படிங்கிற பேரில் உங்களை இன்னொரு ஸ்பெஷல் பிளேஸுக்கு லொக்கேட் பண்ணவும் வாய்ப்பு இருக்கும். இல்லை உங்கள் பணியில் சுணக்கமாக இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை வேறு இடங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணவும் வாய்ப்பு இருக்கும். அதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பணிக்கு வரக்கூடியவர்கள் முக்கியமாக இந்த செய்முறை தேர்வுக்கு வரும் பொழுது உங்களிடம் எந்த விதமான நோய் தொற்றும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வேலையில் சேர்ந்த பிறகும் உங்களிடம் நோய் தொற்று இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டால் அந்த பணி உங்களுக்கு வழங்குவது ஒரு சந்தேகத்தோடு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இந்த அலுவலக உதவியாளர் பணியிடம் அப்படிங்கிறதுல இந்த பணிகள் வந்து ரொம்ப முக்கியமான பணிகளாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு போகணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் செய்முறை தேர்வில் உங்களை செய்ய சொல்லுவாங்க. இதுக்கு 70 மதிப்பெண்கள் கொடுக்க போகிறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா, நிறைய பேர் இதை வந்து இந்த பணிகள் வாய்ப்பை பார்த்தீங்கன்னா நிறைய பெண்களுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதனால அதையும் யோசிச்சுக்கணும். ரெண்டாவது ஆண்களுக்கும் இதில் ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க. அடுத்தது இந்த பணிகளுக்காக நீங்கள் இப்போவே செய்முறை தேர்வுக்கு எப்படி ரெடி ஆகணும்னா, உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு டைமிங் செட் பண்ணி வச்சுக்கிட்டு சில வேலைகளை செய்யுங்க. வீட்டு வேலைகள்னு இதில் உங்களுக்கு நிறைய புரிஞ்சிருக்கும். வீட்டு வேலைகளை ஒரு டைமிங் செட் பண்ணி வச்சுட்டு ஒரு ப்ராப்பராக செய்ய முடியுதான்னு பாருங்கள். இல்லைனா ஏதாவது ஒரு ஸ்பெஷல் சமையல் அப்படி செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஒரு டைமிங் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அந்த டைமிங்குள்ளே நம்மளால் இந்த ஃபுட்டை ரெடி பண்ண முடியுதா அப்படின்னு. ஏன்னா இதுக்கு முன்னாடி எத்தனை நாள் நீங்கள் சமைச்சிருப்பீங்க, ஆனால் அப்போல்லாம் என்ன பண்ணியிருக்க மாட்டோம் அப்படின்னா, நம்ம ஒரு குறிப்பிட்ட டைம் செட் பண்ணிக்கிட்டு துணி துவைச்சிருக்க மாட்டோம், பாத்திரம் கழுவி இருக்க மாட்டோம், சமையல் பண்ணியிருக்க மாட்டோம். இங்கே வந்து உங்களுக்கு டைம் டியூரேஷன் கொடுக்க போகிறாங்க. அதுக்குள்ளே நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக முடிக்கணும் அப்படின்றதுனால அதையும் செஞ்சிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்ல. ஸோ அதனால் கொஞ்சம் உங்கள் வீட்லேயும் இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி அலுவலக உதவியாளர் மட்டும் இல்லை, இன்னும் வேறு வேறு பணியிடங்களுக்கு என்னென்ன மாதிரியான பணி நேச்சர் இருக்க போகுது, ஒர்க் நேச்சர் இருக்க போகுது, ப்ளஸ் வந்து செய்முறை தேர்வு அதுக்கு என்ன மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நாம் இந்த MHCக்கு ஆன்லைன் கோர்சஸ் மூலமாக கிளாஸஸ் கொடுக்குறோம். அதுக்குன்னு மெட்டீரியல்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். அதில் கலந்துக்கணும்னு நினைக்கிறவங்க கீழே ஒரு கான்டாக்ட் நம்பர் போகும், அதை தொடர்பு கொள்ளலாம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.